ரெக்கார்டிங்கா? இவர் தான் இந்த ஏரியாவோட ஓனர். சரி பார்ப்போம்டா. ஆல்ரைட். போலாமா? ஹலோ காய்ஸ், நாங்கள் இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோம் தெரியுமா? நாங்கள் வந்து சும்மா இன்றைக்கி சண்டேனால் ஒரு சும்மா ஒரு ஷார்ட் ரைட் மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டுருக்கோம். $500 கிலோமீட்டர்ஸ் வந்துடுச்சுனாக்கா நான் வந்து இந்த பைக் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போய்டும். இப்போ வந்து 423 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக அரௌண்ட் 490 வந்துடும் நினைக்கிறேன். அப்புறம் நாளைக்கு வந்து இந்த ஷோரூமுக்கு எடுத்துகிட்டு போகும்போது கரெக்டாக இருக்கும். அது என் ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்து என்ன பைக் வாங்கியிருக்காருன்னா ட்ரயம் ட்ரக்ஸ்டன் 400 வாங்கியிருக்காரு. காமிக்கிறேன். நாங்கள் ஈவினிங்லேருந்து வந்துட்டு இருந்தோம். கரெக்டாக ஈவினிங் அந்த சன்செட் டைம் அப்போல்லாம் வந்துட்டு இருந்தோம். பட் அப்போ வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். பட் என்ன சொல்கிறது, பயங்கர டிராஃபிக். அதை வந்து என்ன காட்டுறது, பயங்கர டிராஃபிக். முதல்ல வண்டியை ஓட்டிகிட்டு வந்தால் போதுன்ற மாதிரி இருந்தது. சண்டே தான் இடம் இருக்குன்னு பார்த்தாக்கா எல்லாருமே வந்து சண்டே தான் எல்லாருமே வராங்க போல் வெளியில். ஈசிஆர் சைடில் சண்டே வந்து செம்ம டிராஃபிக்காக இருக்குது எப்போயுமே. நான் இப்போ தான் வந்து இந்த மோட்டோ விலாகிங் பற்றி நான் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அண்டு நான் இப்போ தான் என்னோடய பாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக வந்து இந்த ட்ரிப்ஸ்க்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிப்ஸ்க்கு போயிட்டு நான் வந்து என் பாடியை வந்து அடாப்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு இந்த பைக்கோட வெயிட் அடாப்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸு ட்ராவல் பண்ணுறது எப்படி, ஸோ எப்போ பிரேக் எடுக்கிறது, ஸோ அதை பற்றிலாம் நான் இப்போ தான் நானே கற்றுக்குறேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். ஸோ ஹோப்ஃபுல்லி நான் வெறும் ஒரு ஃபஸ்ட் ரைடு போனாலும் போவோம். அப்படி போகிற மாதிரி இருந்தால் நான் ஆக்சுவலி போகணும், பார்க்கலாம். ஃப்ரீயாக இருக்கேன் இப்போதைக்கு, நான் ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ரைடு எங்கேயா போயிட்டு வரலான்ட்டு இருக்கேன். பைக்கை பற்றிலாம் நிறைய டவுட்லாம் கேட்காதீங்க என்கிட்ட. எனக்கு அவ்வளோவா எதுவுமே தெரியாது பைக்கை பற்றி. எனக்கு வந்து இந்த பைக் பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் நான் வாங்கினேன். இதில் அது சரியில்லை, இது சரியில்லை, இதில் இது சூப்பராக இருக்கும், அது சூப்பராக அதெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு ஓட்டி பார்த்தா எனக்கு இந்த பைக் பிடிச்சிருந்துச்சு. நான் அதுக்கப்புறமா தான் நான் மற்றது எல்லாமே நான் கற்றுக்குறேன். ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து இப்போ எனக்கு எவ்வளோ மைலேஜ் தருதுனாக்கா 25.5 தருது. நான் நவம்பர் டிசம்பரில் வந்து நான் கம்ப்ளீட்லி பிஸி ஆகிடுவேன். ஸோ பைக் ஓட்ட முடியாது. எனக்கு வந்து நிறைய ஷூட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ட்ராவல் அதில் அப்படி போய்டும். ஸோ அந்த ஷூட்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து மோட்டோ விலாகிங்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். சிட்டியில் ஓட்டுறது தான் இந்த வண்டி கஷ்டம். லைக் கஷ்டம் இந்த சென்ஸ், சடனாக இப்போ நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு 650cc எடுத்து ஓட்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா செம்மையாகவே கஷ்டமாக இருக்கும். இதை ஓட்டிகிட்டே இருந்தாக்கா லைக் கொஞ்சம் பழகிடும், இந்த வெயிட் வந்து பழகிடும். சடனாக இந்த 650 எடுத்து ஓட்டிட்டு ஐயோ வெயிட்டாக இருக்குன்னா ஆமாம் வெயிட்டாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஓட்டிகிட்டு இருந்த வண்டி வந்து ஸ்கூட்டி.
ஆர் வேறு எந்த வண்டியாக இருந்தாலும் நம்ம வந்து நம்ம 140 kg தான் நம்ம மேக்ஸிமம் ஹேண்டில் பண்ணியிருப்போம். சட்டனாக வந்து ஒரு 220 kg தூக்கி விட்டாக்கா பயங்கர வெயிட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலை. அன்றைக்கி இந்த ரோட்டில் வந்து நானும் என் ஒய்ஃபும் வந்தோம். லைக் ஒரு 4 days பேக் இருக்கும். ஒரு ஈவினிங் டைமில் வந்தோம். அப்போவே நல்லா இருந்தது, இப்போவும் நல்லாயிருக்கு. அப்போ வரும்போது கொஞ்சம் ஈவினிங் லைட் இருந்தது, இப்போ வந்து நைட் லைட், சாரி நைட்டு நோ லைட். சீரியஸாக இந்த பைக்கில் 100ல் க்ரூஸ் பண்ணுறது ஒரு விஷயமே இல்லை. நான் இப்போ வந்து ரொம்ப ஸ்லோவாக இது பண்ணிகிட்ருக்கேன். இதை ஆக்சுவலி கரெக்டாக புஷ் பண்ணேன் அப்படின்னாக்கா 100 வந்து சாலிடாக 100 வந்து இப்போ நார்மலாக ஒரு பைக்கில் ஒரு 40 ஓட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் தான் இது வந்து 100 போகும். அதுக்கு மேலேயே போகும். 120 க்ரூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கு ஹெட்லைட் விசிபிலிட்டி. வேகமாக போனால் ஃபைனு. எல்லாமே இங்கே ஸ்பீட் கேமராஸ் இருக்குது. இந்த ரோடோட லிமிட் வந்து 80 km தான் நினைக்கிறேன். அதுக்கு மேலே கண்டிப்பாக போனாக்கா ஃபோட்டோ போட்டுருவாங்க. எனக்கு இன்னும் இந்த ஹெல்மெட் பேடிங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் செட் ஆகணும். இப்போ வந்து எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, அப்படியே இந்த வாயில் இந்த கிளிப்பு போட்டு பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. டைட்டாக இருக்குது. புது ஹெல்மெட்ஸ் வேறு அது. இங்கே இருக்கிற ஒரு டெல்லி டாபா இருக்குல்ல, அங்கே நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி வந்து டின்னருக்கு வந்தோம். அந்த நானா அது என்னது பட்டர் நான் நினைக்கிறேன். பட்டர் நான்லாம் வாயில் வச்சு கடிக்கவே முடியல, சவுன்னு இருந்துச்சு. ஸோ டோன்ட் ட்ரை. இன்னும் அதுக்குள்ளே வந்துட்டோமா இந்த மகாபலிபுரம்? எஸ் வந்தாச்சு காய்ஸ். இப்போ உள்ள என்ட்ரிக்கு வந்து காசு வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். நானும் அஞ்சும் வந்து நாங்கள் அன்றைக்கி வந்து ஆமாம் இது வரைக்கும் வந்துட்டு இங்கே ரைட்டில் அப்படியே யூட்டர்ன் எடுத்துகிட்டு அப்படியே திருப்பி போயிட்டோம். இன்றைக்கி நாங்கள் உள்ளே போயிட்டு ஏதாச்சும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போவோம். இங்கே என்ட்ரிக்கு காசு வாங்குவாங்க எங்கன்னு தெரில. இங்கே வெயிட் பண்ணுவோம். ட்ரக்ஸ் கையோ. ஆமாம் இந்த இதுதான் கொள்ள காசு இல்லை. போகலாமா? ஏதோ செக் பண்ணணுமா மேப்பில்? இங்கே ஒரு லெஃப்டில் வந்து ஒரு தோசை கடை இருக்கும். சரியா, நாங்கள் அன்றைக்கி வந்து வீட்டில் அந்த தோசை கடையை மறக்கவே முடியாது. நைட்டு 11-12 மணிக்கு வந்துட்டு வீட்டிலேருந்து பல்லாவரத்துலேருந்து இங்கே வந்து தோசை சாப்பிட்டு போனோம். இங்கே வந்து எல்லா கடையும் மூடிடுவாங்க நைட்டில். அது எதுவுமே இல்லாமல் வந்து தோசையை வாங்கி சாப்பிட்டு அதெல்லாம் என் ஃபேமிலியில் மறக்கவே முடியாது. ஆனால் இந்த பக்கம் எங்கே போகிறேன், சரி சும்மா போவோம். போய் பார்க்கலாங்கிறியா? சரி, எங்களுக்கு ஒரு வழியும் தெரியல, சும்மா சுற்றி பார்ப்போம் காய்ஸ். வண்டி தான் இருக்கே, சுற்றுவோம். சின்ன வயசில் சைக்கிள் வச்சுட்டு ஏரியா சுற்றிக்கிட்டு இருப்போம்ல. இப்போ வளர்ந்ததுக்கப்புறமா பைக் எடுத்துக்கிட்டு தெரிஞ்ச மாதிரியே போகிறோம். இதுக்கப்புறம் எங்கேயும் இல்லையோ? மேப்லையா? இதை பார்க்கலாம். எக்ஸிட் ரோட்டுன்னு நினைக்கிறேன். காய்ஸ், நாங்கள் வந்து ஒரு மகாபலிபுரமுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு வந்தால் அப்படி தான் இருக்கும் போல்.
இந்த சர்க்கிள் தான். ஆமாம் ஆமாம், பார்க்கிங் தான் அது. வாவ், அந்த லைட் ஹவுஸ் செமையாக இருக்கு. இங்கே பாருங்க, செமையாக இருக்கு. லைட் ஹவுஸ் தானே, சூப்பராக இருக்கு. எடுத்துக்கலாம். இந்த ரைட் தான். டெர்மினேட்டர் அர்னால்டு மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். இல்லை இந்த பக்கம் இல்லை இப்படி தான். இப்படி போய் அங்கே ரைட்டு வரும். கரெக்டா? அங்கே ஒரு ரைட்டு இருக்கு. அங்கே ஒரு ரைட்டுன்னு நினைக்கிறேன். இல்லை, அந்த ரைட்டுக்கு அப்புறம் ஒரு ரைட்டுன்னு வரும்னு நினைக்கிறேன். நிறைய வாட்டி வந்திருக்கேன், ஆனால் நான் இவ்வளோ நோட் பண்ணிலாம் நான் வந்ததில்லை. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூட வரும்போது அப்படியே காரில் உட்காந்துட்டு ஃபோனை பார்த்துட்டு வந்துடுவேன். நாங்களாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது. கடை பேர் என்ன? இந்த ராமகிருஷ்ணாலே இருக்குது. இன்னும் உள்ளே போகணுமோ? ஓகே காய்ஸ், நாங்கள் கிளம்புமா. நாங்கள் வந்து மகாபலிபுரமில் வந்து பாபு கஃபே அப்படின்ற ஒரு கஃபேயில் வந்து சாப்பிட்டுட்டு அண்ட் கோயிங் பேக் ஹோம். இப்போ நான் சொன்ன மாதிரி நான் கரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் ஷோரூம் போகிறதுக்கு கரெக்டாக 500 கிலோமீட்டர்ஸ் வந்துடும். இப்போ 441 இருக்குது. ஃபஸ்ட் சர்வீஸ் முடிக்க போகிறேன் காய்ஸ். இந்த பைக்கில் எவ்வளோ மைலேஜ் தருது? இப்போ 25. நான் பைக் ஃபியூல் போடும்போது எனக்கு எவ்வளோ தெரியுமா வந்தது? கேம் அரவுண்டு ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு 14 தான் தந்தது. இப்போ அப்படியே புஷ் பண்ணி 25.1 வந்திருக்கு. காரை வந்து பைக்காக வச்சுருக்கேன். இது இனிமேல் பைக் இல்லை, இதுவுமே கார். நான் வந்து இப்போ வைசர் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் வைசர் மூடிடுறேன். இந்த பைக்கில் கரெக்டான கியர்ஸில் ஓட்டணும். இந்த ஒரு கியரே வந்து 30 கிலோமீட்டர் ஸ்பீடு போவோம். செகண்ட் கியர் அதுக்கப்புறமா போவோம். இப்போ அது தாண்டி நான் தேர்ட் கியர் போடும்போது பைக் வந்து இல்லை செகண்ட் கியர்லேயே போவோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே பிரிட்ஜு வருதா? சூப்பர். ஆமாம், அன்றைக்கி நானும் என் ஒய்ஃபும் வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து தான் யூட்டர்ன் எடுத்துகிட்டு திருப்பி வீட்டுக்கு போனோம். அந்த ரெஸ்டாரண்ட் நாங்கள் போய் இப்போ சாப்பிட்டோம்ல, அது வந்து பாபு கெஃபே அந்த ரெஸ்டாரண்ட் பேர். அங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் அது. நாங்கள் வந்து ஒரு பாஸ்தா, ஒரு கோக்கு, அதுக்கப்புறமா 2 பரோட்டா வித் கார்லிக் லெமன் ப்ரான் ஏதோ ஒன்று சாப்பிட்டோம். ஸோ அதுக்கே வந்து 980 ருபீஸ் ஆச்சு. ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். டேஸ்ட் வைஸில் எல்லாமே சூப்பராக இருந்தது, பட் வந்து எக்ஸ்பென்சிவ் கைஸ். அது இப்போ தானே கற்றுக்குறோம். ஸோ இன்னும் எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒன்று கற்றுக்குறோம். இட்ஸ் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். லைக் வீட்டில் உட்காந்துட்டு எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷூட் அப்போ மட்டும் ட்ராவல் பண்ணுறது இல்லாமல் லைக் ஒரு பைக் வாங்கிட்டு லைக் இண்டிவிஜுவலாக ட்ராவல் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஐ லைக் இட். ஆக்சுவலி செம்ம ரிலாக்ஸிங்காக இருக்குது. என் கம்ஃபர்ட் ஜோன் வந்து எப்போவுமே வந்து வீட்டில் இருக்கிறது, வெளியிலலாம் அவ்வளோ வரமாட்டாங்க.
பட் என் கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி நான் இந்த மாதிரிலாம் செய்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நான் வந்து மோர் ஃப்ரீக்வெண்ட்டாக நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்னோடய கம்ஃபர்ட் ஜோன் வந்து வேறு லெவலுக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்லோவாக தான் போகிறோம், ஏன்னா ட்ரைம்பில் வந்து அவன் 60 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் வராங்க. எனக்கு எப்படா இந்த பைக் வந்து லைக் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா லைக் இந்த பைக்கை நீங்கள் ஃபுல்லஸ்ட்டு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மூமெண்ட்காக வெயிட் பண்ணுறேன். அது வந்துட்டு அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு 100லையாவது க்ரூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து என்னென்னாக்கா, இந்த பைக்கு கொடுத்தாக்கா வேகமாக போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் நான் வந்து லிமிட் பண்ணி ஓட்டணும் அப்படின்போது அது கொஞ்சம் கான்ஷியஸாக நான் ட்ரைவ் பண்ணுறேன். இவ்வளோ ஸ்பீடு வந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னோடய பழைய வண்டியில் பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்டர் இருக்காது, ஆனால் எனக்கு தெரியும் நான் என்ன ஸ்பீடில் போகிறேன் அப்படிங்கிறது தெரியும். அது பழக்கமாகிடுச்சு எனக்கு. அந்த மாதிரி போகணும். இதுதான் வந்து நான் ஸ்கூட்டியில் போகிற ஹையஸ்ட் ஸ்பீடு 56 தான். யாருமே இல்லை சுற்றி, நான் மட்டும் பைக்கில் ஜாலியாக சென்று கொண்டிருக்கிறேன். அந்த பைக் வந்து கெஃபே ரேசர் ஸ்டைலில் இருக்கும். ஸோ அது ஃபுல்லாகவே கம்மிட்டடாக இருக்கும் அந்த பைக்கு. சிங்கிள் பர்சன் ட்ரைவ் பண்ணுற மாதிரியான பைக் அது. 2 பேரும் உட்காந்து போகலாம், ஆனால் அது மோஸ்ட்லி வந்து அந்த சிங்கிள் பர்சனுக்கான கெஃபே ரேசிங் பொசிஷன். இந்த கான்டினென்டல் ஜிடி இருக்குது தெரியுமா, கான்டினென்டல் ஜிடியை வந்து இன்னும் கொஞ்சம் லைட் வெயிட்டாக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த இது சூப்பராக இருக்கும் அந்த பைக்கு. காரில் போகிறதெல்லாம் ஜம்முன்னு இருக்கும் தான், ஆனால் எனக்கு ரொம்ப தெரியல, எனக்கு இந்த பைக் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நீங்கள் யாருன்னா இந்த பைக்கை டெஸ்ட் ட்ரைவ் பண்ண முடிஞ்சால் பண்ணி பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேங்கிறது அப்போ தான் புரியும். இது நார்மல் செக்மெண்ட் பைக்ஸ் மாதிரியே இருக்காது, நல்லா ப்ரீமியமாக இருக்கும் இந்த பைக்கு. அதனால தான் சொன்னேன்ல, நான் பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா, இந்த பைக்கை நான் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டேன். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதுலேருந்து நான் வாங்கிட்டேன். அது வாங்க வச்சிரும். இன்னும் என் பைக்குக்கு வந்து இந்த ஆக்சசரிஸ்லாம் வரல. இந்த விண்ட் ஸ்க்ரீனு, ஸ்க்ராஷ் கார்டு, அதெல்லாம் வரணும். அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் சர்வீஸே வந்துடுச்சு. பார்க்கலாம். இன்னும் அவங்களுக்கு இன்னும் பெங்களூர் ஆஃபீஸ்லேருந்து வரல அப்படின்னு சொன்னாங்க. வெரி சூன் வந்துடும். அது வந்தாலும் நான் காமிக்கிறேன். பைக்கோட லுக் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். நல்ல விசிபிலிட்டி இருக்கு. இந்த ஹெட்லைட்டே போதும் போல் இருக்கு. இப்போ எனக்கு வந்து 26.3 மைலேஜ் தருது. ஹைவேல போனால் இப்போது 26-27 வருது. நைஸ். அது இந்த ஸ்பீடுக்கு ஓகே. பட் நான் 100ல் அந்த மாதிரி க்ரூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியல. இந்த பைக்கில் வந்து எவ்வளோ ஃபியூவல் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறதும் காட்டும். கன்சப்ஷன் தெரியுதா? இப்போ நான் கொடுத்தேனாக்கா என்னென்னமோ இருக்குது. என்ன இருக்குன்னா புரிய மாட்டேங்குது. நைஸ். ஃபியூவல் ரேஞ்ச் 150 கிலோமீட்டர்ஸ் போகலாம் இன்னும். பட் ட்ரைம் போய் வரான்னு பார்க்கலாம். இதே போயிடலாம்ல? வந்த வழியே போயிடலாம். அப்படியே போயிடலாம். ரெக்கார்ட் ஆகுதான்னு அடிக்கடி பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது.
டிராஃபிக் என்னென்ன சாரி. என் பைக்கோட டேர்னிங் ரேடியஸ் வந்து கொஞ்சம் அது கிட்ட தான். ஸோ அதனால் டக்குன்னு டேர்ன் பண்ணிடலாம். ட்ரையம்ப் அப்படி இல்லை. ட்ரையம்ப் வந்து கொஞ்சம் பெரிய கோவ் மாதிரி போகும். ஏன்னா அதோடய ஹேண்டில் பார் வந்து இவ்வளோலாம் டேர்ன் ஆகாது, லைட்டாக தான் டேர்ன் ஆகும். நான் பாட்டுக்கிட்டு பல்சர் பைக்கில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி கியர் டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறேங்க. இந்த வண்டியில் அப்படிலாம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ கரெக்டான கியரு, அது ஒரு கியரும் அவ்வளோ ஸ்பீடு ஓட்டினா மட்டும்தான் இது நல்லா போகும். (9:34) இப்போ டைமு. எனக்கு தெரிஞ்சு 10:15 10:20க்கு போயிடுறான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நடுவில் எங்கே டிராஃபிக் இல்லைன்னா. பஸ்ஸுக்காரங்களை ஓவர்டேக் எடுக்கிறதா இல்லை, இப்படியும் போகிறான் அப்படியும் போகிறான். ஏதாவது ஒரு பக்கம் அடி விட்றா. டெர்மினேட்டர் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் 6 நாள் என் பைக்குக்கு ஓவர்டேக்லாம் ஒரு மேட்ரே இல்லை கைஸ். அதான் சொன்னேன்ல, நான் புட்டு தன்னா அந்த வண்டி போயிடும். நிஜமாகவே ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக இந்த வண்டி அப்படி குட்டுத்தரனே போதும். பாருங்கள்லாம் பின்னாடி போயிட்டாங்களா. நான் எதுவுமே பண்ணல, லைட்டாக ஆக்சலரேஷன் தான் கொடுத்தேன், அவ்வளோதான். தலைவன் பறந்துடுவான். நீ என்ன கியரு என்ன வெயிட்டு அதெல்லாம் மேட்ரே இல்லை. நீ ஆக்சலரேஷன் கொடுத்த அப்படின்னா நான் போயிடுவேன்ற ரெடியாக நிற்கும். இந்த இடம் மட்டும் செம சில்லுன்னு இருக்கு. இவ்வளோ நேரம் சில்லு காற்றே வரல. மோஸ்ட்லி எனக்கு ஹார்ன் அடிக்காமல் ஓட்டுறது தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஆனால் இங்கே வாய்ப்பே இல்லை, ஹார்ன் அடிச்சு தான் ஆகணுன்ற மாதிரி ஆக்கிடுறாங்க.
என்னடா பண்ணுற, காலெல்லாம் கீழே வச்சுக்கிட்டு போகிறான். மேபி அந்த வண்டியில் கால் அப்படி மடக்கி வைக்கிறது கஷ்டமாக இருக்கும் போல். இங்கே ஒரு சிக்னல் வரும், அந்த சிக்னல் எப்பயுமே டிராஃபிக்காக இருக்கும், பார்க்கலாம். அவன் ஈச் டைம் பூந்து பூந்து போகும்போது என் மனசில் கேர்ஃபுல்லாக போடான்ட்டு வழி விடுங்க. அவன் அங்கே ஜம்ப் அடிக்கிறத பார்த்துட்டு நான் டக்குன்னு நான் இங்கே ஸ்லோ பண்ணிக்கிறேன். அந்த பைக்கும் செம்ம ஃபாஸ்ட்டாக போகும். அதுவும் கிட்டத்தட்ட 160 அந்த மாதிரி தான் போகும் அது. ஏன்னா அது டிசைன்டு ஃபார் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கான டிசைன். அது சர்றன்னு போயிடும் அந்த வண்டி. இப்போ எவ்வளோ மைலேஜ் தருது? 27. நைஸ். அப்போ ட்ராவல்லாம் பண்ணும்போது நல்லாவே மைலேஜ் கிடைக்கும். 27ன்றது வந்து நல்ல மைலேஜ் தான். ஒரு நல்ல கார் வாங்கியிருக்கேன் கைஸ் நான். இந்த ஹெல்மெட் போட்டுட்டு பேசுகிறதுனால என்ன ஆகுதுனாக்கா, அந்த பேடிங் வந்து என் சீக்கை பிடிச்சிக்கிட்டு இருக்கா. நான் யூஸ்வலாக பேசும்போது அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனோட பேசும்போது அந்த ஒரு வார்த்தையோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மாறும்ல. இப்போ அப்படி இல்லை. யாராவது உங்கள் வாயை பிடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பேசணுன்னா எப்படி பேசுகிறீங்க, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். இது ஏன் ஹெல்மெட் வேறு இல்லை. இப்போ நான் புதுசாக எனக்குன்னு ஒரு ஹெல்மெட் வாங்கணும். அது வாங்கினா அப்போ அது பழகணும். சுத்தம் கண்டினியூஸாக vlog ஃபுல்லாக வந்து இப்படி தான் இருக்க போகுது அவன் குரல். ஓ காட். ஸ்டாப் பண்ணுங்க. சிக்னலா ஓப்பன் சிக்னலா? ஓப்பன் சிக்னல் தான், போகலாம். என்னங்கடா எல்லா வண்டியிலையும் ரெண்டு பேரை ஓட்டிக்கிட்டு போகிறீங்க? $9.56 எனக்கு தெரிஞ்சு ஆகிடும். 10:20 10:25 ஆகிடும் நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா இப்போ நான் அண்ணா வேறு ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் போகணும். கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு என்னோடய நெக்ஸ்ட் கோல்னால் இல்லை, என் நெக்ஸ்ட் இது வந்து லைக் ஐ ஹாவ் டு ஏர்ன் அ லாட். இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம், நிறையா ஏர்ன் பண்ணோம். ஏன்னா இருந்த எல்லாத்தையுமே வந்து இந்த பீஸ்ட்டுக்கு போட்டாச்சு. எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆஃப் லக் விஷ் பண்ணுங்க. ரீஸ்டார்ட் மை லைஃப் ஃப்ரம் ஜீரோ அகெயின். இந்த பிரிட்ஜு சும்மாவோட ஃபேன்சியாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ மைலேஜ் எல்லாம் அடி வாங்கிறோம். 27.2. Alright guys, so
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு என்னென்ன மாதிரி வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க. ஐம் ஜஸ்ட் லேர்னிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. இந்த பைக்கில் என் கூட யாரும் பின்னாடி உட்காந்தாலும் தயவு செஞ்சு என்னை பிடிச்சிக்கோங்க. ஏன்னா நான் லைட்டாக ஒரு ஆக்சிலரேஷன் கொடுக்குறேன் அப்படின் போது அவங்களோட காலை அப்படியே ஷோல்டருக்கு வந்துடும்.